السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا. أما بعد. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒரு பாடத்தை கேட்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். ஒரு பாடத்தை நாம் யூடியூப்லேயோ அல்லது வாட்ஸ்அப்பிலே வரக்கூடிய ஒளிப்பதிவின் மூலமாகவோ நாம் கேட்பதற்கு இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னாலும் இது போன்ற பல பதிவுகளை நாம் வாட்ஸ்அப்பிலே வரக்கூடிய பதிவுகளை கேட்டிருப்போம். யூடியூபிலே பல பயான் நிகழ்ச்சிகளை நாம் பார்வையிட்டிருப்போம். வளமையை போன்று நாம் வாட்ஸ்அப்பிலே வரக்கூடிய வாய்ஸ் நோட்டுகளை கேட்பதை போன்று அல்லது யூடியூபிலே ஒரு பயானை கேட்பதை போன்று நாம் என்ன செய்ய முடியாது. இந்த பாடத்தை இந்த பாடநெறியிலே நாம் கலந்து கொள்ள முடியாது. மாற்றமாக இந்த பாடநெறியிலே கலந்து கொண்டு முழுமையான பயனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும். அது என்ன வழிமுறைகள் என்பதைத்தான் நாம் இன்று உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றோம். இதனை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நாம் பாடத்தை முதலாவதாக செய்வெடுப்பதற்கு முன்னால் இதனை தெரிந்து வைத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய விதத்திலே உதவக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த விடயங்களை கண்ணும் கருத்துமாக நாம் செயற்படுத்தி வருவதன் மூலமாகத்தான் இந்த பாடநெறியை நாம் அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்துவதனுடைய நோக்கத்தை அடைவதற்கு உதவி செய்யும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஏனைய பயான்களை கேட்பதை போன்று இதுவும் ஒரு பயானாக சென்றுவிடும். அதிலே பெரிய பயனதையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. எனவே யாரெல்லாம் இந்த பாடத்திலே இருந்து நான் பயன்பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை முடிந்த அளவு இயன்ற அளவு பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், ஏனைய பாடங்களை நாம் எங்காவது ஒரு வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே வேறு ஒரு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அல்லது பாதையிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாக்கிங் செல்லும் பொழுது அல்லது வேறு ஏதாவது வேலைகளை செய்து கொண்டிருக்கும் டிரைவிங் பண்ணும் பொழுது இப்படி வேறு காரியங்களில் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பயான்களை நாம் கேட்பது வழக்கம். ஆனால் இந்த பாடத்தை நாம் அவ்வாறு கேட்பதன் மூலமாக மாத்திரம் இந்த பயனை நாம் அடைய முடியாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக இந்த பாடத்தை நாம் ஒரு இடத்திலே அமர்ந்து கேட்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த நேரத்திலே நமக்கு வேறு எந்த அலுவல்களும் இருக்கக்கூடாது, யாருடைய தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது. அப்ப எனவே முதலாவது நேரத்தை நாம் முடிவு செய்து கொள்வது, எந்த நேரத்திலே நாம் இந்த பாடத்தை கேட்பது. ஏனென்றால் இந்த பாடத்தை கேட்பதற்கு முன்னால் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஒரு பேனாவையும் ஒரு குறிப்பு புத்தகத்தையும் நாம் தயார் நிலையில் வைத்துக் கொண்டுதான் இந்த பாடத்தை கேட்க வேண்டும். எனவே நாம் அங்கும் இங்கும் செல்லக்கூடிய நேரத்திலே அதனை செய்ய முடியாது. எனவே நாம் ஒரு இடத்திலே அமர்ந்து இந்த பாடத்தை கேட்பதற்கான ஒரு பொருத்தமான ஒரு நேரத்தை நாமத்தான் முடிவு செய்ய வேண்டும். எம்மால் அதனை சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைகள் அலுவல்கள் ஒவ்வொரு நேரத்திலே இருக்கும். எனவே அவரவருக்கு பொருத்தமான யாருடைய தொந்தரவு மற்ற நேரம் எது என்பதை ஒவ்வொருவரும் அவரவராகத்தான் தீர்மானிக்க வேண்டும். எனவே முதலாவதாக இந்த பாடத்தை கேட்டு குறிப்பெடுப்பதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த நேரத்தை ஒதுக்காதவர்கள் இந்த பாடநெறியை இறுதி வரை வெற்றிகரமாக தொடர முடியாது என்பதை நாம் முதலாவதாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் சொன்னோம் ஒரு பேனையும் ஒரு குறிப்பு புத்தகத்தையும் வைத்திருக்க வேண்டும். குறிப்பு புத்தகம் என்பது பல வகையிலே அமைந்திருக்கும். ஒரு குறிப்பு புத்தகம் மாத்திரமல்ல, 2-3 குறிப்பு புத்தகங்கள் இருப்பதுதான் மிக இலகுவான ஒரு விடயம். ஏனென்றால் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தேவைக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அதை பின்னால் சொல்வோம். இப்பொழுது ஒரு குறிப்பு புத்தகம் இருக்க வேண்டும். அதிலே நாம் என்ன செய்வோம்? நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களை நாம் அதிலே பதிந்து கொள்வோம். அது நமக்கு இந்த இடத்துல முக்கியமல்ல. மாற்றமாக இரண்டாவது ஒரு புத்தகம், குறிப்பு புத்தகம் இருக்கும். அதிலேதான் நாம் கேட்கக்கூடிய பாடத்தை நாம் எழுதி வர வேண்டும். கேட்கக்கூடிய பாடத்தை நாம் உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகங்களிலோ அல்லது சில நிகழ்ச்சிகளுக்கு நாம் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்படக்கூடியவற்றை அப்படியே நாம் என்ன செய்வோம்? குறிப்பெடுத்துக் கொள்வோம். அப்ப இந்த குறிப்பெடுத்துக் கொள்வதற்கான ஒரு குறிப்பு புத்தகம் நம்ம இடத்திலே இருக்க வேண்டும். அப்ப எனவே இந்த பாடத்தை நாம் கேட்கக்கூடிய நேரத்திலே
நமக்கு தேவையான அனைத்தையும் நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமான தகவல்களை நம்மால் குறித்துக் கொள்ள முடியும் பாடத்தை பாடத்தை நாம் நிறுத்தக்கூடாது. பாடத்தை நாம் நிறுத்தாமல் என்ன செய்ய வேண்டும்? பாடத்தை எவ்வாறு செல்ல விட்டுவிட்டு எம்மால் இயன்ற அளவு விடயங்களை நாம் என்ன செய்யலாம்? நாம் குறித்துக் கொண்டு வர வேண்டும். எல்லா விடயங்களையும் நாம் குறிக்க முடியாவிட்டாலும் எங்களுக்கு முக்கியமான தகவல் என்று விளங்கக்கூடியவற்றை மாத்திரமாவது நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு விரைவாக பேசிக்கொண்டு செல்லும் பொழுது எப்படி நாம் குறிப்பெடுப்பது என்பது சிலருடைய கேள்வி. அதற்காக வேண்டி நாம் சில ஷார்ட்கட்ஸ்களை பயன்படுத்த வேண்டும். புகாரி என்று சொன்னால் அதற்கு ஒரு சுருக்கமாக ஒரு எழுத்திலே அதனை குறித்துக் கொள்வது. முஸ்லிம் சஹி முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே அதற்கு ஒரு எழுத்தை வைத்து நாம் குறித்துக் கொள்வது. இப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? சில சுருக்கமான வழிமுறைகளை நமக்கென்று நாம் ஏற்படுத்திக் கொண்டு அப்படி நாம் குறிப்பெடுத்துக் கொள்வது இலகுவாக இருக்கும். எனவே இது முதலாவது கட்டம். பாடத்தை கேட்டுக்கொண்டே நாம் குறிப்பெடுத்து முடிப்பது. முழு பாடத்துக்கும் குறிப்பெடுத்து முடிக்க வேண்டும். அதற்கு பின்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு 15 நிமிடம் முதல் 20 நிமிடம் வரை ஒரு ஓய்வு எடுக்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்து வெளியே சென்று ஒரு காற்றை வாங்கிவிட்டு அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது விடயங்களை பேசி விட்டு எப்படியோ அந்த பாட சூழலில் இருந்து சற்று வெளிவந்து ஒரு ரிலாக்ஸ் எடுக்க வேண்டும். அந்த நேரத்தை பார்த்து ஷைத்தான் வந்து என்ன சொல்வான், சில வேளை வாட்ஸ்அப்புக்கு வைத்து பாருங்கள் அல்லது பேஸ்புக்கு வைத்து பாருங்கள் என்று ஷைத்தான் சில எண்ணங்களை உருவாக்கி என்ன செய்யலாம், நமது நேரத்தை வீணடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவற்றிலே புகுந்து விடாமல் நாம் வேறு விடயங்களிலே ஒரு ரிலாக்ஸ் எடுத்து வைத்து மீண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாடத்திற்குள் வர வேண்டும். எப்படி வர வேண்டும்? திரும்ப அந்த பாடத்தை கேட்பதல்ல. ஒரு பாடத்தை ஒரு முறை கேட்டு நோட்ஸ் எடுத்து விட்டால் அது முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் நாம் எடுத்த அந்த குறிப்பிலே இருந்து குறிப்பை நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்குபடுத்த வேண்டும். எடுத்த அந்த குறிப்புகளை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்ப நாம் ஏற்கனவே சொன்னோம், பல்வேறு வகையான தகவல்களை பதிவதற்கு ஒரு தனி புத்தகம் இருக்க வேண்டும். இப்பொழுது இரண்டாவது புத்தகம் பாடத்தை கேட்டு நோட்ஸ் எடுப்பதற்கான ஒரு புத்தகம், குறிப்பு புத்தகம். மூன்றாவது என்ன? அதனை ஒழுங்குபடுத்தி எழுதுவதற்கென்று ஒரு தனி புத்தகம். இது மூன்றாவது குறிப்பு புத்தகம். அப்ப இந்த புத்தகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாடத்தை எழுதும் பொழுது அவசரமாக நாம் குறிப்பெடுத்திருப்போம். எனவே அதிலே பல தகவல்கள் அங்குமிங்குமாக ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்கும். அப்ப எனவே இதற்றை ஒழுங்குபடுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். அழகான முறையிலே தலைப்புகளை இட வேண்டும். சிறு சிறு தலைப்புகளை இட்டு தலைப்புகளை இட்டு என்ன செய்ய வேண்டும்? உட்பிரிவுகளுக்கான ஒவ்வொரு தலைப்புகளை இட்டு நாம் அதனை பிரித்தெடுக்க வேண்டும். ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு நிறத்தை வித்தியாசமான நிறத்திலே, தலைப்பை வித்தியாசமான நிறத்திலும் உள்ளடக்கத்தை நாம் வித்தியாசமான ஒரு நிறத்திலும் எழுதிக் கொள்வது எங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். உள்ளத்துக்கு ஒரு சாந்தத்தை தரும். அதனை மீண்டும் படிப்பதற்கு ஒரு ஆசையை உருவாக்கும். மற்றவர்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும். பின்னால் வந்து படிப்பவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த திரும்ப நாம் இந்த தகவல்களை ஒழுங்குபடுத்தி குறிப்பை எழுதிக் கொள்வதற்கு காரணம் 3 காரணங்கள் இருக்கின்றன. ஒரு காரணம் என்னவென்றால் 3 நோக்கங்கள். முதலாவது நோக்கம் பாடத்தை மீட்டுவது. ஒரு முறை பாடத்தை படிப்பதன் மூலமாக மாத்திரம் என்னால் அதனை முழுமையாக கிரகித்துக் கொள்ள முடியாது. எனவே ஒவ்வொரு முறையும் பாடத்தை கேட்க முடியாது. எனவே ஒரு முறை கேட்டால் அதனை குறிப்பெடுத்து அதற்கு பின்னால் அதனை ஒழுங்குபடுத்திக் கொள்வதன் மூலமாக பாடத்தை நாம் மீட்டு விடுகிறோம். ஒரு முறை பாடத்தை குறிப்பெடுப்பதற்கு கேட்டோம், அடுத்தது அந்த குறிப்பெடுப்பதை நாம் மீண்டும் அழகுபடுத்துவதன் மூலமாக ஒழுங்குபடுத்துவதன் மூலமாக பாடத்தை நாம் மீட்டுகிறோம். இது ஒரு விடயம். இரண்டாவது தகவல்களை ஒழுங்குபடுத்துதல். ஆரம்பத்தில் நாம் குறிப்பெடுத்தது தகவல்கள் ஒழுங்கில்லாமல் இருக்கலாம். எனவே இந்த இடத்திலே நாம் தகவல்களை ஒழுங்குபடுத்துகிறோம். மூன்றாவது நமது கவனத்தை அதிகப்படுத்துதல். ஆரம்பத்திலே நாம் கவனம் இல்லாமல் கேட்பதை எல்லாம் குறித்துக் கொள்வதுதான் நமது நோக்கமாக இருந்தது. இப்பொழுது சொல்லப்பட்ட தகவல்களை ஆழமாக சிந்திப்பது. அந்த குறிப்புகளை நேராக பிரித்தெடுப்பதன் மூலமாக அதனை ஒழுங்குபடுத்தக்கூடிய நேரத்திலே நமது சிந்தனை அந்த கருத்துக்களை நோக்கி செல்லும். கருத்துக்களை நோக்கி சொல்லப்பட்ட விடயத்திலே சிந்தனை செய்வோம். அப்ப எனவே நமது கவனத்தை அதிகப்படுத்துதல். இந்த 3 விடயங்கள், பாடத்தை மீட்டுதல், தகவல்களை ஒழுங்குபடுத்துதல், கவனத்தை அதிகரித்தல். இந்த 3 நோக்கங்களும் இந்த நாம் சொல்லக்கூடிய இந்த
இரண்டாவது அந்த ஒழுங்குபடுத்தல் மூலமாக தகவல்களை ஒழுங்குபடுத்தி நாம் புத்தகத்தில் எழுதிக் கொள்வதன் மூலமாக நமது குறிப்பேடுகளில் எழுதிக் கொள்வதன் மூலமாக நடைபெறுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் அதை கையாள வேண்டும்? சொன்னது போல தலைப்புக்களை வேறாக வித்தியாசமான ஒரு நிறத்திலே நாம் அமைத்துக் கொள்வது, அதே போல தலைப்பு ரீதியாக அந்த பாடத்தை நாம் பிரித்துக் கொள்வது. பாடத்தில் உள்தலைப்புகள் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு விடயத்தை பேசிக்கொண்டு சென்று விட்டு அடுத்து இன்னொரு விடயத்தை பேசுவார். எனவே அந்த நேரத்திலே அதனை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயம்தான் அந்த புத்தகத்திலே ஒழுங்குபடுத்தி எழுதக்கூடிய அந்த புத்தகத்திலே குறிப்பேட்டிலே நாம் கேள்விகளுக்கு என்று ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும். நாம் இதனை இப்பொழுது குறிப்பெடுத்துக் கொண்டு சொல்லக்கூடிய நேரத்திலே நமக்கு சில இடங்களில் தெளிவில்லாமல் இருக்கலாம், அல்லது சில இடங்களில் கேள்விகள் வரலாம். இந்த தெளிவின்மைகள், கேள்விகள் இவற்றை நாம் குறித்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆசிரியரிடத்திலே நமது எண்மின்கள் மூலமாக கேட்க முடியும். கேட்கக்கூடிய இடத்தில் அவர் அடுத்த வகுப்பில் அதற்கு பதில் சொல்வார், அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ எப்படியோ அந்த கேள்விக்கான தெளிவை, அந்த தெளிவின்மைக்கான தெளிவை உங்களுக்கு அவர் வழங்குவார். எனவே இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது கேட்டுவிட்டு எப்படியாவது பரீட்சையை எழுதிவிட்டு நாம் சான்றிதழை பெற்று செல்வதல்ல நமது நோக்கம். மாற்றமாக மார்க்கத்தை புரிந்து கொள்வது. எனவே சந்தேகங்கள் வந்தால் அதனை அப்படியே வைத்து விடாமல் அதை கட்டாயம் நீங்கள் கேட்டு அதற்கான சரியான தெளிவை நீங்கள்